இறை வழி செல்வோர் பேறு பெற்றோர். மத்தேயு 5. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளின் அன்பான பிள்ளைகளின் அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Saint Teresa of Avila quotes, "Let nothing disturb you, let nothing frighten you. All things pass. God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing. God alone suffices." எதுவும் உன்னை தொந்தரவு செய்யாதிருப்பதாக, எதுவும் உன்னை பயமுற செய்யாதிருப்பதாக. அனைத்தும் கடந்து போம். இறைவன் என்றும் மாறாதவர். இறைவனை கொண்டிருப்பவருக்கு எதுவும் தேவையிராது. இறைவன் ஒருவரே போதும். புனித அவிலா தெரேசா. இன்றைய நற்செய்தியில் எண் வகை பேறுகள், தி 8 பெயாட்டிடியூட்ஸ் என்று அழைக்கக்கூடிய விழுமியங்களை நம் ஆண்டவர் இயேசு மலை பொழிவிலே அவருடைய முதல் மறையுரையிலே மக்களுக்கு கொடுக்கின்றார். இது ஒரு மேல்வரி சட்டம், ஒரு சவால் நிறைந்த போதனை. இதை வாழ்ந்து காட்டுவது என்பது ஒரு சவால். வாழ்ந்து காட்டுபவர்கள் நிச்சயமாக சாதாரண மனிதர்களை விட ஒரு படி, ஏன் இன்னும் பல படிகள் மேலானவர்களாக இருப்பர். நம் தேசப்பிதா காந்தியடிகள் இதை தன்னுடைய மேஜையிலே திறந்து வைத்த வண்ணம் வாழ்ந்தவர். எவ்வாறு இங்கே பைபிள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இந்த எண் வகை பேறுகளை, the 8 beatitudes, be attitudes என்று அதை பிரித்தும் படிக்கலாம். நம்முடைய இயல்புகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த எண் வகை பேறுகளின் அடிப்படையிலே இருத்தல் வேண்டும். இதை திருவிகா கல்யாண சுந்தரனார் இவ்வாறு கூறுகிறார். மறையுரையின் பின்னால் வரும் அந்த வார்த்தைகள், அமைதி மதை மீறிருந்தே நீ அறமழை பொழியலானாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாட்சே என்பது. No one can live without joy. That is why a person deprived of spiritual joy goes after carnal pleasures. Saint Thomas Aquinas. மகிழ்ச்சியின்றி யாரும் வாழ முடியாது. புலன் இன்பங்களுக்கு பின் இத்தூய மகிழ்ச்சி இராது. ஆகவே எது மிக சிறந்த இன்பத்தை தரக்கூடியது, பேரின்பத்தை தரக்கூடியது? இறைவனுடைய அருள். மற்றவைகளை எல்லாம் நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் சிற்றின்பங்கள். அந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அது பாம்பின் விஷத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக நம் தலைக்கு ஏறி அவைகள் நம்மை வருத்தத்தில் ஆழ்த்தும். இறைவன் இணையிலா பெருங்கடல், அணுக முடியாத ஒளியில் இருப்பவர், பற்றற்று இருப்பவர். அந்த பற்றினை பற்றுக என்பதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இறை உண்மைகள். ஆக இறைவனை நாம் பற்றி கொண்டிருந்தோம் என்றால் அவைகள் நிச்சயமாக நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதுவும் எப்படி தரும்? முடிவில்லாத அன்பை தரும். என்றுமுள்ள பேரன்பு, the gratuitous love என்பதை இறைவன் நமக்கு தருகின்றார். John F. Kennedy, Cloud earthly piloted the bomb aircraft to Hiroshima. Sorry for that, he wanted to commit suicide. Sent his pension to Hiroshima. Mankind must put an end to war, or war will put an end to mankind. மனிதன் யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். இன்றேல் யுத்தம் மனிதனுக்கு முடிவு கட்டும். ஆக எவைகளெல்லாம் நாம் நம்முடைய இந்த இமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே காரியங்கள் செய்கிறோமோ
அவைகளுக்கெல்லாம் நாம் வருந்த வேண்டியிருக்கும். இப்பொழுது சொன்ன உதாரணத்தை போல ஹிரோஷிமா மீது அந்த ஆட்டம் பாம் போட்ட பைலட் மனம் வருந்தி அதற்காக பிராயச்சித்தம் தன்னுடைய பென்ஷனை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பினார் என்றும், தன் வாழ்வையே முடித்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவரும். இன்னொரு பெரிய உண்மை கூட, இந்த புகைப்படத்திலேயே மிக சிறந்த புகைப்படங்கள் என்பதில் முதல் வரிசையில் நிற்கக்கூடியது சொமாலியா நாட்டில் ஒரு குழந்தை குற்றுயிரும் குலையுருமாக, நோஞ்சாங் குழந்தை அப்படியே உட்காந்து எப்போ செத்து விழும் அப்படின்னு அந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு 10 அடி பின்னால் ஒரு பெரிய கழுகு பருந்து ஒன்று இந்த குழந்தை எப்பொழுது சாகும் அதை தூக்கி கொண்டு செல்லலாம் என்று காத்து கொண்டிருப்பதை படம் பிடித்தவர். படம் பிடித்ததும் முதலில் பார்த்ததும் ஒரு பரிதாபம் வரும், ஐயோ இந்த குழந்தை இப்படி இருக்கிறதே என்று. அடுத்து வருவது ஒரு கோபம் வரும், இந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இந்த குழந்தை சாகட்டும், இந்த பருந்து தூக்கி கொண்டு போகட்டும், அதை நான் ஃபோட்டோ பிடித்து விளம்பரப்படுத்தி என்னை பெரிதாக்கி கொள்ளலாம் என்ற மனித நேயத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய இந்த வர்க்கமான இந்த எண்ணத்தை, கொடூரமான இந்த எண்ணத்தை உலகம் கண்டிக்க ஆரம்பித்தது. அதன் பிறகுதான் அவன் உணர்ந்தான் தான் செய்தது எல்லாம் பெரிய தவறு என்று. பிறகு அவன் தற்கொலை செய்து கொண்டான். இதுதான் நாம் அனுபவத்திலே பார்க்கலாம். எவைகளையெல்லாம் தனக்கு பெயர் புகழ் தரும் என்று மனிதன் எத்தனிக்கின்றானோ அவைகளெல்லாம் நிச்சயமாக அவளுக்கு மகிழ்ச்சியையோ சமாதானத்தையோ தராது என்பது உண்மை. The Beatitudes are the heart of the Sermon on the Mount, the heart of the whole gospel. நற்செய்தியினுடைய மையம், நற்செய்திக்குள் நற்செய்தி என்றால் இந்த எண்வகை பேறுகளை குறிப்பிடலாம். எண்வகை பேறுகளே நற்செய்தியின் இதயம். The secret of happiness is renunciation. மகிழ்ச்சியின் சூட்சுமம் தன்னை ஒருத்தல், பொருட்களை தவிர்த்தல். எவைகளெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சேர்த்து வைக்கின்றேனோ அவைகளெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தரா. மைதாஸ் என்பது சிறந்த உதாரணம். மைதாஸ் என்ன விரும்பினான், தான் தொடுவதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று ஆசித்தான். கடவுளிடம் வேண்டினான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற பிறகு அவன் தொடுவதெல்லாம் தங்கமாக மாறியது. உணவை தொட்டான், தங்கமாக மாறியது. தன் மகளை தொட்டான், தங்க பதுமையாக மாறினாள். தொடுவதெல்லாம் தங்கமாக மாறிய பிறகு அவனால் உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, இறந்து போனான். த மெக்கனஸ் கோல்டு அப்படின்னு ஒரு திரைப்படம் 1970 வருடங்களிலே வந்த ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். அந்த இடத்தில் தங்கம் கிடைக்கிறது என்று சொல்லி குழு குழுவாக கூட்டங்கள், கொள்ளையர்கள் கூட்டம், பல வகையான கூட்டங்கள், எக்ஸ்பெடிஷன்ஸ் என்று சென்று அந்த தங்கத்தை வாரி வர வேண்டும் என்று போனார்கள். போனவர்கள் எல்லாம் பல வகையான இடர்பாடுகளை கண்டு இறந்து போனவர்கள்தான் ஏராளம். கடைசியில் ஒருத்தன் திரும்பி வருவான், போதும் போதும் என்று திரும்பி வரும் பொழுது, ஒரு தங்கமும் வேண்டாம், என் உயிர் பிழைத்தால் போதும் என்று உயிரை பிழைத்து கொள்ள திரும்பி வருவான். கடைசியாக அவன் உயிர் பெற்று திரும்பி வரும் பொழுது அவனுடைய சட்டை பாக்கெட்டில் அந்த தங்க தூள்கள் நிரம்பி இருக்கும். இப்போ தங்க ஆற்றிலே நீந்தி வரும் பொழுது அது பாக்கெட்டில் போன அந்த தங்க துகள்கள் பாக்கெட்டில் இருக்கும். இவையும் எனக்கு வேண்டாம் என்று எடுத்து உதறி விடுவான். அதே போன்று காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி என்ற இன்னொரு ஆங்கில திரைப்படம். அதில் ஒரு அந்த ஆதிவாசி காட்டிலே இருப்பவன், அரைகுறை ஆடையுடன் இருப்பவன், அந்த காட்டிலே ஒரு விமானம் விழுந்துவிடும். அந்த விமானிகளுக்கு இவன் வழிகாட்டுவான், உதவி செய்வான், உணவை தேடி கண்டுபிடித்து கொடுப்பான். இறுதியிலே அந்த காட்டை கடந்து செல்வதற்கு வழியையும் காட்டுவான்.
அந்த தப்பித்த பிறகு அவர்கள் அவனுக்கு ஒரு கத்தையாக டாலர்ஸ் கொடுப்பார்கள், டாலர் நோட்டுகள். இதோ எங்களுடைய அன்பளிப்பாக. அவனுக்கு அது ஒன்றுமில்லை, அப்படியே தூக்கி காற்றுல விசிறி அடிப்பான். இவைகளுக்காக நான் இந்த செயல்கள் செய்யவில்லை. இப்படி அநேக உதாரணங்களை கூறலாம். இவர்கள் எல்லாம் இந்த சாதாரண உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளை கொண்டு அல்ல, அதை விட மேற்படியில் இந்த மனித மாண்புக்கு மதிப்பு கொடுத்தவர்கள். அதைத்தான் திருவிக்கா, அமைதி மலை மீதிருந்து அறமழை பொழிந்தாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே. ஒரு சின்ன மலையில், அந்த மலைக்கு இவர்தான் அமைதி மலை என்று பெயர் வைத்திருக்கிறார். நற்செய்தியில் கூட அந்த மலைக்கு பெயர் கிடையாது. பெயாட்டிடியூட்ஸ், மவுண்டன் ஆன் த பெயாட்டிடியூட்ஸ் என்று தான் சொல்லப்படும். தாபோர் மலைக்கு பேர் இருக்கிறது, இயேசு மறுரூபமானது. இயேசு இறந்த மலைக்கு கல்வாரி மலை, இப்படி பல மலைகளுக்கெல்லாம் பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த மலைக்கு இந்த தமிழ் பெரியார் அமைதி மலை என்று பெயரிட்டிருக்கிறார். பாருங்கள், அமைதி மலை மீது இருந்து அறமழை பொழியலானாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சு. உலக அனைத்திற்கும் சவால் தரக்கூடிய போதனையாக அமைகிறது. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.